கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நாம் தேவனிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். பொறுமைதான் நமக்குள்ளே நம்பிக்கையை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்பப்படுத்தப்படும் பொழுது, உபத்திரப்படுத்தப்படும் பொழுது உடனே நாம் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காமல் அவர் சமூகத்திலே நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:8, பெருமையுள்ளவனை பார்க்கலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே நாம் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான நன்மைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 10:36 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் அதை நமக்கு நிறைவேற்றுவதிலே அவர் அக்கறையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 3:5 நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பொறுமைக்கு நாம் கிறிஸ்துவையே சொல்ல வேண்டும். கிறிஸ்துவனுடைய பொறுமை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். 2 பேதுரு 3:9 நாம் வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 2 பேதுரு 3:15 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவின் பொறுமை இரட்சிப்பை உண்டாக்குறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அநேக ஆத்துமாக்களை நாம் கிறிஸ்துவண்டை வழி நடத்துவோம். அநேகர் ரட்சிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 6:11 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அசதியாராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பொறுமையினால் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் கூட கர்த்தருக்காக நாம் பொறுமையாய் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.